இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் முஹம்மது அலி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்த ஹுத்பாவின் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு நபர் சொன்ன விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்களுக்கு மத்தியில் இருந்தால் எங்களுடைய சகல உலகத்துடைய பிரச்சனைகளையும் தீர்த்திருப்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு சொல்கிறோம், நிச்சயமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உங்களுக்கு மத்தியிலே உங்களிலே இருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறார்கள், ஏன் நீங்கள் அவர்களை மறுக்கிறீர்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய உம்மத் இருக்கிறது, அந்த உம்மத் உங்களை விட சிறந்த உம்மத்தாக இருக்கிறார்கள், ஏன் அந்த உம்மத்தோடு நீங்கள் விரோதம் கொள்கிறீர்கள்? அவர்களுக்காக நீங்கள் ஏன் திட்டங்களை தீட்டுகின்றீர்கள், சூழ்ச்சிகளை செய்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மார்க்கம் இருக்கிறது, ஷரியத் இருக்கிறது, சுன்னத் இருக்கிறது, இப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை கொண்டு வந்திருக்கிறார் அல்லாஹ்விடத்திலிருந்து, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நீங்கள் நம்புங்கள், அது உங்களுக்கு கைராக அமையும். சூரா நிசா 170 மனிதர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறப்பை ஒரு நிஅமத்தாக தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக அன்றி உலகத்துக்கு நாங்கள் அனுப்பவில்லை. சூரா அன்பியா 107 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கவில்லை என்றால், நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் அழிவதை நாங்கள் பார்ப்போம், நீங்கள் சின்னாபின்னமாகுவதை நாங்கள் பார்ப்போம். அநியாயத்தின் மூலமாக, குஃப்ரின் மூலமாக, இந்த பூமியில் வரம்பு மீறுவதன் மூலமாக உங்களில் யார் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அறிவாளிகள் உங்களில் யார் இருக்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்று, ஏனைய நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய உங்களில் யார் இருக்கிறார்கள்? அரபிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிறப்பின் மூலமாக உங்களோடு இருக்கிறார்கள், அவருடைய மார்க்கம் இருக்கிறது, அவருடைய தூது இருக்கிறது, ஏன் நபி அவர்களுக்கு பின்னால் நீங்கள் மதம் மாற வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத, அவருடைய மார்க்கம் இல்லாமல் நீங்கள் இழிவுபடுவது உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதா? நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் மூலமாக அடிமைகளாக இருந்த நீங்கள் சுதந்திரமானவர்களாக மாறினீர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ஏனைய யூத நசாராக்களுக்கு நீங்கள் அடிமைகளாக வாழ விரும்புகிறீர்கள்? அரபியர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை தந்தான். நபி அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் குஃப்ர் அழிந்துவிடும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அடையாளமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். உங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உதவி செய்தான். அப்ரஹா என்று சொல்லக்கூடிய அந்த யானைப்படையின் தளபதியை அல்லாஹ், அந்த படை அல்லாஹ் அழித்தான் பறவையின் மூலமாக. அதுக்கு பின்னால் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள், மார்க்கத்தை சுமக்கக்கூடியவர்களாக மாறினீர்கள். இன்று நீங்கள் நாளைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் நபி அவர்கள் இல்லாமல் இழிவுபட்ட சமூகமாக மாறிவிட்டீர்கள். அவருடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் இழிவானவர்களாக மாறிவிட்டீர்கள். எனவே நீங்கள் மதம் மாறிவிட வேண்டாம், நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். ஏனைய வழிகட்ட கொள்கைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், அவதானித்தீர்கள், அந்த சிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். அப்படித்தான் இன்றும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது நீங்கள் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தப் போகிறீர்கள்? உங்களுடைய வழிகட்டை விட்டு எப்போது நீங்கள் வெளியேறப் போகிறீர்கள்? நபி அவர்களை பின்பற்றி நபி அவருடைய மீலாதை கொண்டாடுவதன் மூலமாக நீங்கள் எப்படி வெளியே வரப்போகிறீர்கள்? அரபியர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட கோளாறை பூர்த்தி செய்யாமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியவில்லை. சிலை வணக்கத்தில் இருந்த உங்களை அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள். குஃப்ரிலிருந்து ஈமானின் பக்கம் உங்களை மாற்றினார்கள். சிறந்த சமூகமாக நீங்கள் மாறினீர்கள். அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை நிலையாக ஆக்கும் வரைக்கும் அவர்களை மூத்தாக்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லக்கூடியவர்களாக மாற்றும் வரைக்கும் நபி அவர்கள் மூத்தாக இந்த உலகத்தை விட்டு பிரியவில்லை. ஏன் இப்போது இந்த அரபு சமூகம் வழிகட்ட சமூகமாக மாறி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறம் தள்ளிய சமூகமாக மாறி இருக்கிறது. ஏனைய சமூகம் சொல்கிற பிரகாரம் அவர்கள் எழும்புகின்ற போது எழும்பக்கூடியவர்களாக, அமருகின்ற போது அமரக்கூடிய, தூங்குகின்ற போது தூங்கக்கூடிய ஏனைய கலாச்சாரங்களை, ஏனைய மதத்தவர்களை தழுவியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான். அரபியர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு மக்களை வழி நடத்தக்கூடிய அந்த அரபியர்கள் எங்கே? இன்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறப்பை ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த அரபியர்கள் அந்த பலகீனம் எப்போது இல்லாமல் போகும்? நீங்கள் உங்களுடைய அந்த இழிவை விட்டும் தூரமாக கூடிய சந்தர்ப்பம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மீலாதுடைய இந்த காலத்திலாவது நபியுடைய சுன்னாவின் பக்கம் மீளக்கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடாதா? நபியுடைய அந்த தூதை சுமக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறக்கூடாதா? முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்துக்கு இஸ்லாமிய சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய உண்மையான தலைவர்களாக நீங்கள் மாறக்கூடாத? நேர்மை நியாயத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லிம்களே, இஸ்லாமிய சமூகத்தினர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் உங்களுக்கு மத்தியில் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருக்கிறது. நபி அவர்களை நீங்கள் புகழுங்கள், அவருடைய சுன்னாக்களை பாதுகாருங்கள். சுன்னாக்களை நீங்கள் ஃபர்லை நிறைவேற்றுவதை போன்று சுன்னாவை நிறைவேற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை போன்று நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். சூரா அத்-தகாபுன் 12வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஃமின்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக தூதராக இருக்கிறார்கள்.
மகத்தான தலைவராக இருக்கிறார்கள். அவருக்கு கட்டுப்படுவது கட்டாயமாகும். இது ஃபர்து நாங்கள் செய்வோம், இது சுன்னத்து நாங்கள் விடுவோம் என்று வாழக்கூடாது. இது ஈமானுடைய பலகீனத்தை எடுத்து காட்டக்கூடியதாக, மார்க்கத்துடைய மடமை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். சுன்னத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியாத்தான் பிறந்தார்கள், அரபியர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். இது உங்களுக்கு கிடைத்த கண்ணியமாகும். இதை கொண்டு கண்ணியம் பெறுங்கள், நபியை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலே கரிசனை காட்டினார்கள். நீங்கள் நரகம் செல்லக்கூடாது என்று பயந்தார்கள். நீங்கள் சிரமப்படுவது நபி அவர்களை தாங்க முடியாது. உங்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய விடயத்திலே மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் சுவர்க்கம் செல்வதுதான் நபியுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. எனவே ஏன் நீங்கள் நபி அவருடைய வழிமுறைகளை விட்டு விலகிச் செல்கிறீர்கள்? இந்த உலகத்திலே அற்பமான விடயங்களை தெரிவு செய்து நபியுடைய சுன்னாக்களை நீங்கள் புறம் தள்ளுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரா தௌபா 128-129 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்தில் ரசூல் வந்திருக்கிறார், உங்களிலிருந்து அவர் நீங்கள் சிரமப்படுவது அவரால் தாங்க முடியாது. உங்கள் மீது மிகவும் கரிசனை காட்டக்கூடியவராக இருக்கிறார். முஃமின்கள் மீது மிகவும் அன்பு காட்டக்கூடியவராக, கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் புறக்கணித்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவன் மீது என்னுடைய சகல விடயங்களை நான் பாரம் சாட்டியிருக்கிறேன், அவன் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட்டு புறந்தள்ளி வாழ்வார்களோ அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறான். அவருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறார்கள், பலகீனமானவர் என்றாலும் அவர்கள் பரக்கத்தானவர்களாக வாழ்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இது அவருடைய உதாரணமாகும். அது எப்படி என்றால், அவருடைய உதாரணம் தௌராத்திலும் இஞ்சிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நெல்லை போடுகின்ற போது ஒரு கதிர் ஏற்படுகிறது, அது பலகீனமாக இருக்கிறது, அதுக்கு பின்னால் உறுதி அடைகிறது. அதை பார்த்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஆச்சரியம் அடைவார்கள். அதே போன்றுதான் ஒரு நெல்லிலிருந்து பலகீனமாகத்தான் ஒரு கதிர் ஏற்படுகிறது, அதுக்கு பின்னால் அது பிரம்மாண்டமான ஒரு நெற்கதிராக மாறி அதன் மூலமாக நெற்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும். அது விவசாயிகளை ஆச்சரியப்படுத்தும். இப்படித்தான் முஸ்லீம்கள் பலகீனமாக இருப்பார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா காஃபிர்களை கோபப்படுத்துவான். முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் பெரிதுபடுத்தி காட்டுவான் என்று கத்திபார் ஞாபகப்படுத்த சூரா அல்-ஃபத்ஹ் 29 வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களே, எப்போது உங்களுக்கு மத்தியில் பலகீனம் ஏற்படுமோ, உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமோ, அல்லாஹ் உங்களுடைய எண்ணிக்கையில் பரக்கத்தை உண்டாக்கும், உங்களுடைய ஈமானில் பரக்கத்தை உண்டாக்குவான். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுகின்ற விடயத்தில், அல்லாஹ் கட்டுப்படுகிற விடயத்திலே நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணிக்கையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே நீங்கள் இந்த உலகத்திலே நல்ல விடயங்களை விதைத்து விட்டு செல்லுங்கள். அல்லாஹு தஆலா மக்ஃபிரத்தையும் கூலியையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். உங்களுக்கு வாக்களித்ததை போன்று அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியை வாக்களித்திருக்கிறான். சூரா அல்-ஃபத்ஹ் 29 வசனம். இஸ்லாமிய சமூகமே, நீ சந்தோஷம் அடைந்து கொள், வெற்றி கிடைக்கும், சோதனைகள் நீங்கும் என்று நீ நம்பு. அல்லாஹ் குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறான். சோதனைகளுக்கு பின்னால் வெற்றி இருக்கிறது. ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி. சூரா அஷ்-ஷரஹ் 5-6 வசனம். தோல்வியோடு வெற்றி இருக்கிறது, சிரமத்தோடு இலகு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனைக்கு பின்னால் வெற்றி கிடைக்கும், சிரமத்துக்கு பின் இலகு கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதினார்கள், ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, எங்களால் அவர்களை தாங்கி பிடிக்க முடியாது என்று சொன்னபோது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பதில் எழுதினார்கள், எப்போது ஒரு அடியானுக்கு, முஃமினான அடியானுக்கு சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குமோ, சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குமோ, அல்லாஹ் அதற்கு பின்னால் நிச்சயமாக வெற்றியை, விமோசனத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒரு சிரமத்துக்கு பின்னால் 2 இலகுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று பதில் எழுதினார்கள். அல்லாஹ்வுடைய அடியார் முஸ்லீம்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தான், நபியே உங்களுக்கு நீங்கள் பொருந்து கொள்ளக்கூடிய விடயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கிறான். சூரா அல்-துஹா 5 வசனம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்தில் கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு உம்மத்துக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெற்றிகளை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தான். ஷாமுடைய, ஈராக்குடைய, ரோமுடைய வெற்றிகள் எல்லாம் காட்டிக் கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அதிகமாக காட்டிக் கொடுத்தான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்தான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் என்னென்ன வெற்றிகள் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் வாக்களித்தான். அவருடைய சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை அல்லாஹ் தஆலா மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புங்கள். அல்லாஹ் தஆலா இந்த பூமியுடைய திறவுகோல்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். முன்னோர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எஞ்சிருக்கக்கூடிய காலங்களில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு தடவை நான் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது கனவில் கண்டேன், பூமியுடைய எல்லா கஜானாக்களுடைய திறவுகளும் எனக்கு கிடைப்பதை போன்று, என்னுடைய கையில் கிடைத்ததை போன்று நான் கனவு கண்டேன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று முஸ்லீம்களே, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வெற்றிகள் கிடைக்கும், வெற்றிகள் உங்களை காத்து கொண்டிருக்கிறது, அவைகளை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கு மேற்கு இது எல்லாவற்றையும் முஸ்லீம்கள் வெற்றி கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னார்களே, இந்த பூமியுடைய கிழக்கு மேற்கு எல்லா பகுதிகளும் வெற்றி கொள்ளப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய உம்மத்துடைய ஆட்சி இந்த உலகத்துடைய பெரும்பான்மையான பகுதியை அது அடைந்து கொள்ளும் என்று நான் சொன்னார். எனவே நீங்கள்
உங்களுடைய அந்த நிராசையை விட்டு நீங்கள் தூரமாகி நல்ல விடயங்களை ஆசைப்படுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஃமின்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பெயரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். வானத்தில் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், பூமியிலும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், முஃமின்களுக்கு மத்தியில் உயர்த்தி வைத்திருக்கிறான், மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். மகாமுல் மஹ்மூத் அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றான், உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க இருக்கின்றான். வரஃபஅனா லக திக்ரக், நபி உங்களுடைய பெயரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். சூரா அஷ்-ஷரா 4வது வசனம். எனவே இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நன்மாராயம். இதை நாங்கள் உங்களுக்கு நபியுடைய பிறந்த நாள் வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு நாங்கள் இது ஒரு அன்பளிப்பாக நாங்கள் இந்த செய்தியை சொல்கிறோம், நற்செய்தியாக சொல்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களுடைய பெயரையும் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். நீங்கள் உண்மையிலே மார்க்கத்திலே உறுதியாக பெருமையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பெயர் உயர்த்தப்படும். உலகத்தில் உங்களுடைய பெயர் உயர்த்தப்படுவதை போன்று மறுமையில் அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுக்கு முன்னால் உங்களுடைய பெயர் உயர்த்தப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த தினத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகின்றோம். நபியுடைய அந்த நுபுவத்தை வைத்து நாங்கள் வாழ்த்துகின்றோம். நாங்கள் நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் நபி அவர்களை நேசிக்கின்றோம், அவர் எங்களை நேசித்தார், நாங்களும் அவர் மீது பக்கம் ஆசை கொள்கிறோம், அவரும் எங்கள் பக்கம் ஆசை கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஃமின்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அது முஃமின்களுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுடைய பயணத்தை இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கிப்லாக்களுக்கு சொந்தக்காரர், ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, 2வது மஸ்ஜிதுல் ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாளின் மூலமாக நாங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். பிறந்த நாள்களில் சிறந்த பிறந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளாகும். ரசூல்மார்களில் மிக சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவர். மார்க்கத்தில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஒரு கவிதையை சொல்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரமாக, ரஹ்மத்தாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா வருடங்களிலும் நபியுடைய அந்த பிறப்பு எங்களுக்கு ஒரு வரமாக, ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்கள் மீது சிறந்த முறையில் ஸலவாத்து சொல்வானாக, எப்போதும் தொடர்ச்சியாக ஸலவாத் சொல்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சில ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய ஒரு விடயம், நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அன்பு காட்டக்கூடியவர்கள். சூரா ஆல இம்ரான் 31வது வசனம். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பது, நபி அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை கட்டுப்படுவதாக அது கருதப்படும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அது கருதப்படும். அல்லாஹ் உங்கள் மீது அன்பு கொண்டு காட்டுவது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் வழங்குவதாகும். யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக என்று துஆ செய்து குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்தீப் அவர்கள் விடைபெற்று சென்று 2வது பகுதியிலே ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி செய்த பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, கியாமத்துடைய நாளை மறுமையில் கபரிலே உங்களிடத்திலே கேட்கப்படும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கப்படும். உம்மு முஃமின் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார், நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக, ஃபித்னா, கபருடைய ஃபித்னா என்றால் என்ன, கபருடைய சோதனை என்றால் என்ன, என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்படுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் நீங்கள் எப்படி பதில் அளிப்பீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பதில் அளிப்பீர்களா, அல்லது முனாஃபிகீன்களால் அந்த பதிலை அளிக்க முடியுமா? தன்னுடைய உடைமைகளை, தீனை, மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களுக்கு அந்த பதிலை அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் அளிக்க முடியுமா? அரைகுறையான ஆடைகளை அணியக்கூடிய பெண்களால் அதுக்கான பதிலை கொடுக்க முடியுமா? அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கேள்விக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுமா? உங்களிலே முஸ்லீம்களுக்கு உதவி செய்யாதவர்கள், மார்க்கத்துக்கு உதவி செய்யாதவர்கள் இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எனக்கு பின்னால் நீங்கள் காஃபிர்களாக மாறக்கூடாது, உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லியிருக்கும் போது நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துவீர்களா? உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? அக்ஸாவுடைய பகுதியில் வாழக்கூடிய, பைத்துல் மக்திஸில் வாழக்கூடிய மக்களே, மார்க்கத்துடைய விழுமியங்களை விட்டு தூரமாகி குழப்பங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்கின்ற போது, திருமண வைபவங்கள் வீணாக காசு பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எப்படி இந்த கேள்விக்கு, உங்களுடைய நபி யார் என்று கேட்கின்ற போது முஹம்மது என்று எப்படி நீங்கள் பதில் கொடுப்பீர்கள்? இந்த கேள்விக்கு அல்லாஹ்விடத்தில் எப்படி நீங்கள் பதில் சொல்வீர்கள்? இந்த மீலாது இந்த பெருநாள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவோம் என்ற அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கேள்வியோடு பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு சிரமமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுக்கான பதில் எவ்வளவு சிரமமானதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே மலக்கு உங்களிடத்தில் அதிகமான நேரம் இருப்பார். எனவே இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தையும் காட்டினார், சொர்க்கத்தையும் காட்டினார். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் அதிகமான ஏழைகள் இருந்தார்கள், நரகத்தை பார்த்தேன், நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன். எனவே அரபியர்களே, இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக என்ன அமல்களை செய்திருக்கிறீர்கள்? அநியாயத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கிறீர்களா? அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி உண்மையான ஈமான், சாலிஹான அமல் உங்களிடத்தில் இருக்கிறதா? நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததை உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக, நபி அவர்களை நீங்கள் பின்பற்றி சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த கண்ணியத்தை விட சிறந்த கண்ணியம் ஒன்றுமே கிடையாது. எனவே நபி அவருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். நபி அவருடைய நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உடைய அந்த பிறந்த தினத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாளை மறுமையில் முதலாவது கபரில் எழுப்பாட்டப்படுவார்கள். ஹம்த் என்று சொல்லக்கூடிய புகழுடைய கொடி அவர்களுக்கு கொடுக்கப்படும். சொர்க்கத்துக்குள்ள முதலாவது அவர்கள் தான் செல்வார்கள். நபி சொன்னார்கள், மறுமையில் எல்லோரும் மயங்கி விடுவார்கள், நான் தான் முதலாவது கபரில் இருந்து எழுப்பாட்டப்படுவேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்துவதை விட்டு நீங்கள் தூரமாக வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள். குர்ஆனை விட்டு போயிருக்கிறார்கள், சுன்னாவை விட்டு போயிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை விட்டு போயிருக்கிறார்கள். அதை பின்பற்றுங்கள். நபியுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், நபியுடைய நேர்வழிகளை பின்பற்றுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்போதும் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிறார்கள். அந்த பூமி நபி அவர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள், இதை வீணாக்கி விட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு நீங்கள் வந்து அமல் செய்யும் காலமெல்லாம் இங்கு வருமாறு நபி உங்களை தூண்டி இருக்கிறார்கள். இந்த பூமிக்கு வருமாறு உங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். யார் இந்த பூமியுடைய புனிதத்துவத்தை கண்ணியத்தை பேணுவாரோ, யார் இந்த பூமியை கேள்விப்படுத்தவில்லையோ அவர்களுக்காக நீங்கள் எழும்ப வேண்டும், தயாராக வேண்டும். நபி அவர்கள் இஸ்ராவுடைய மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்றார். அந்த அடிப்படையிலே முதலாவது ஹுத்பா எங்களுக்கு நாம் நேர்வழி பெற்று வாழ்வதற்கான சில வழிமுறைகளை, முன்னோர்களிடத்தில் காணப்பட்ட சில அற்புதமான வழிமுறைகளை ஹத்தீப் அவர் ஞாபகப்படுத்த அந்த வழிமுறைகளை எடுத்து நடக்க வேண்டும். இரண்டாவது ஹுத்பாவில் நான் என்று பெருமைப்படுத்தி நாங்கள் வாழக்கூடாது, மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும், பணிவோடு வாழ வேண்டும், விட்டுக் கொடுப்போடு வாழ வேண்டும், சைப்புத்தன்மையோடு வாழ வேண்டும், நான் பெரியவன் மற்றவர் அற்பமானவர் என்ற உணர்வோடு வாழக்கூடாது என்ற செய்தியை ஹத்தீப் அவர்கள் அழகாக முன்வைத்தார். எனவே பெருமையை விட்டு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி பணிவாக பழகக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். மூணாவது ஹுத்பாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தை நாம் இந்த முன்னிறுத்தி இந்த பூமியுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய விடிவுக்காக வேண்டி, சுதந்திரத்துக்காக வேண்டி, எழுச்சிக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று அந்த ஹுத்பா அமைந்தது. அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஹுத்பாக்களினூடாக பாடங்களை பெற்று என்னுடைய வாழ்க்கையில் அவைகளை அமல் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா மாற்றி அருள்வானாக. அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு நன்றி செலுத்தி, சகோதரர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து துஆக்களையும் செய்து இன்னும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.